ஹாய், வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி 2 கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. நார்மலாக இருக்க அரிசி மாவு 2 கப்பு. இது கூட ஒரு மிக்சர் ஜாரில் அதே கப்புலையே பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நைஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஜலிச்சிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரெயினர் நியூவாக வாங்கியிருந்தேங்க, சூப்பராக இருக்குது. 350 இதோட ப்ரைஸு. இதில் வந்து 4 நெட்டு கொடுத்துருப்பாங்க, மீடியமு, லார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. சின்ன சின்ன பொட்டுக்கடலெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துருங்க மாவை. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளோட பக்கோடா. இது கூட தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. எள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூள் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாசமாக நல்லாயிருக்கும் நம்மளோட ரிப்பன் பக்கோடா. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் வாட்ரு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நிறைய ஊற்றிட்டோம்னா கொல கொலன்னு ஆகிடும் மாவு, சரியான இருக்காது பதம். ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு குழிக்கரண்டி நல்ல காஞ்ச எண்ணெய், சூடாக இருக்க எண்ணெயை கொஞ்சமாக விட்டால் நம்மளோட ரிப்பன் முறுக்கு முறுமுறுன்னு நல்லா வருங்க. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. ரிப்பன் முறுக்கோட அச்சு எடுத்து நம்மளோட மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த மாதிரி தாங்க அச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளோட ஆயில் நல்லா சூடாக இருக்குது, அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்படி நல்லா டைரெக்டாக பிழிஞ்சு விடுங்க. நல்லா ஆயில் வந்து பெரிய கடாயில் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது பிழிஞ்சு விடுறப்ப இது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க நம்மளோட ரிப்பன் பக்கோடா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசனையோட. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உடையுது, சூப்பராக மொறுமொறுன்னு உடையுது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.